ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு ஆப்ஷன் லிமிடெட். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து நன்மை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம எங்க எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபிளாட் ஓப்பன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரீவியஸ் டே அடிப்படையில் ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கிள் பேஸ் பண்ணி தான் செய்வோம் லெவல்ஸ் அப்படின்றது வந்து எடுப்போம். ஸோ அதில் வந்து லெவல்ஸ் தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலில் நம்மளுக்கு 24,606 அப்படின்ற லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. R1 24,711, R2 24,768 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. S1 24,494, S2 24,436 அப்படின்ற லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது லெவல்ஸ் எப்பவுமே நம்ம வந்து அப்டேட் அப்படின்றது வந்து பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால அப்டேட் அப்படின்றது பண்ண முடியல. ஏன் அப்படின்னா நான் வந்து ஒரு டிராவல்ல வந்து இருந்தேன். அதனால எனக்கு சிக்னல் ப்ராப்ளம் வந்து இருந்தது. ஸோ அதனால வந்து என்ன செய்ய முடியலைங்க. என்னால் டெலிகிராம் குரூப்ல அப்டேட் அப்படின்றது பண்ண முடியல. லாஸ்ட் ஒரு 3 டேஸா நம்மளோட சேனல்ல வீடியோ அப்படின்றது வந்து வந்திருக்காது. ஓகேங்களா? ஸோ சின்ன ஒரு பர்சனல் ஒர்க் அப்படின்றதுனால என்னால் வீடியோவும் போட முடியல. ஓகே. ஸோ வேற ஒன்றும் இல்லைங்க. ஸோ இதில் நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் அப்படின்றது வந்து பண்ணி கேட்டிருந்தீங்க. ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு, எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. ஒரு சின்ன பர்சனல் ஒர்க் இருந்தது. ஸோ அதனால கொஞ்சம் டிராவலில் இருந்தேன். அதனால தான் என்னால் எதுவுமே வந்து பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ அந்த காரணத்தினால தான் இன்னைக்கு டெலிகிராம் குரூப்லேயும் அப்டேட் அப்படின்றது வந்து பண்ண முடியல. ஓகே. ஸோ இனி வந்து ரெகுலராக வந்து நம்மளோட அப்டேட் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் வந்து கிடையாது. ஓகேங்களா? சரி. உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஓகே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஃபிளாட் ஓப்பன் அப்படின்றது வந்து குடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ இதில நம்ம எப்பவுமே என்ன கவனிப்போம் அப்படின்னா, மார்க்கெட் அப்படின்றது சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல இருக்கிறாங்களா? இல்ல சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு கீழ இருக்கிறாங்களா? அப்படின்றத நம்ம கவனிப்போம். சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல இருந்தா நமக்கு அப் ட்ரெண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும், சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு கீழ இருந்தா நமக்கு டவுன் ட்ரெண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் என்ன செய்யலாம் இருக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதில மார்க்கெட்ல நமக்கு ஓப்பன்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு பிலோ தான் இருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர்ல இருந்து மார்க்கெட் அப்படின்றது கீழ விழுது. அங்கேருந்து தென் நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றதும் குடுக்குறாங்க. ரிவர்சல் குடுத்தாலுமே நம்மளுக்கு என்ன செய்யலைங்க, சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல வந்து போக முடியல. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு நீங்க மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ள தான் வந்து இருந்தாங்க. ஸோ தென் நம்மளுக்கு நல்ல ஒரு சைடு வேஸ்ல குடுத்து, மார்க்கெட்ட நல்லா வந்து என்ன செஞ்சிருக்காங்க, டிகே அப்படின்றது வந்து இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. பிரீமியம் நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். நம்ம ஆல்ரெடி சொல்லிக் குடுத்துருக்கோம் இல்லையா? பிரீமியத்துல வந்து எப்படி நீங்க வந்து டிகே பார்க்கணும். அதே மாரி நம்மளுக்கு பிரீமியம் வந்து ஏறிச்சு அப்படின்னா, அதாவது நம்மளுக்கு அப்ரிசியேஷன்ல போனாலும் நீங்க எப்படி வந்து கவனிக்கணும் அப்படின்றது நம்மளோட வீடியோலயே வந்து தெளிவா வந்து சொல்லிக் குடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதுவும் பார்க்கல அப்படின்னா மறக்காம பாருங்க. நம்மளோட பிளேலிஸ்ட்ல வந்து இருக்கு. ஓகே. ஸோ நல்லா இருக்கும் அது. ஸோ அதே மாரி அடுத்து நம்ம என்ன கவனிப்போம் அப்டின்னா, நம்மளோட டூயல் சார்ட் இண்டிகேட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர் நம்ம வந்து குடுத்துருக்கோங்க. இதுவும் யூஸ் பண்ணல அப்டின்னா மறக்காம யூஸ் பண்ணுங்க. நம்மளோட டெலிகிராம் குரூப்ல லிங்க் அப்டின்றது இந்த இண்டிகேட்டருக்கான லிங்க் வந்து இருக்கு. ஸோ அது மூலியமா உங்களோட ஃபேவரைட்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுல வந்து நம்ம என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு காலையில 24,600 சரிங்களா? 24,600 அப்டின்றது கால் அண்ட் புட் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இதுல வந்து நம்ம எப்பவுமே என்ன கவனிப்போம் அப்டின்னா, யாரு வந்து நம்மளுக்கு VWAPக்கு மேல இருக்கிறாங்க அப்டின்றத வந்து நம்ம கவனிப்போம். சரிங்களா? காலையில நம்மளுக்கு மீட்டிங் அப்டின்றது வந்து நடக்குது. ஸோ மீட்டிங்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து என்ன செய்றாங்க, மேல வந்து இருக்கிறாங்க. கால் ஆப்ஷன் கீழ இருக்கிறாங்க. அப்ப VWAPக்கு மேல இருக்கிறது புட் ஆப்ஷன். அப்ப அவங்க தான் வந்து நம்மளுக்கு என்ன செய்வாங்க, ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்டின்னு அர்த்தம். அப்ப நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல இருந்து அடுத்து நம்ம என்ன நடக்கலாம் அப்டின்னா, நம்மளுக்கு ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல இருந்து அடுத்து வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 50 பாயிண்ட் ஐடிஎம்மா போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். சரிங்களா? யார் மேல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து சான்சஸ் என்ன செய்யுங்க, அடுத்து நம்மளுக்கு ஒரு 50 பாயிண்ட் ஐடிஎம்மா போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். அப்ப நம்ம இவங்க 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்கிறாங்களா இல்லையா? அப்ப இவங்க 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகணும் அப்டின்னா, யார வந்து மீட் பண்ணியிருக்கணும் அப்டின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுல நம்ம யார வந்து கம்பேர் பண்ணணும் அப்டின்னா, 24,600 புட் ஆப்ஷனோட 24,500 கால் ஆப்ஷன் வந்து நீங்க கம்பேர் பண்ணி பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். நம்மளுக்கு அவங்க 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்கிறாங்களா இல்லையா அப்டின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு VWAP மேல இருக்கிறது யாரு? புட் ஆப்ஷன். ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு மீட்டிங் அப்டின்றது வந்து நடக்குது. ஓகேங்களா? யாரோடங்க 24,500 கால் ஆப்ஷனோட. அப்ப நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக்லேருந்து 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்கிறாங்க. தென் நம்மளுக்கு அதுக்கு மேல வந்து நிலை பெற முடியல. சரிங்களா? அதுக்கு மேல வந்து என்ன செய்ய முடியலங்க, நிலை பெற முடியல. அங்க இருந்து 2வது நம்மளுக்கு என்ன சொல்லிட்டு ரிவர்சல் அப்படின்றது குடுத்து நம்மளுக்கு அகைன் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்காவே வந்து மாறுறாங்க. புட் ஆப்ஷன் ஓகேங்களா? ஸோ அதே மாரி கால் ஆப்ஷன் நம்மளுக்கு டாமினேட் பண்ணி மேல வந்தாலும் அவங்க ஒரு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகல. அவங்க ஏடிஎம் ஸ்ட்ரைக்லயே தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு மூவ்மெண்டம் அப்படின்றது கிடைக்கல. ஓகேங்களா? ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டா வந்து போயிடுச்சு. நம்மளுக்கு ஒரு 50 பாயிண்ட் ரேஞ்ச் மட்டும் தான் வந்து இன்னைக்கு குடுத்திருக்கிறாங்க. ஓகே. ஸோ இத நீங்க இந்த மீட்டிங் பாயிண்ட்ட வச்சு பார்த்தாலே தெளிவா வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த இண்டிகேட்டரும் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல இருக்கு. மறக்காம யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே. யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ அதே மாரி நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் வந்து எடுத்திருக்கோம். ஏன் அப்படின்னா, நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படின்றதுனால நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் எடுத்து, ஸோ அதுல உள்ள லெவல்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஏன் அப்படின்னா, அதுதான் கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்டேபிளா வந்து இருக்கும்.
கரண்ட் வீக் எக்ஸ்பைரி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்டேபிள் வந்து இருக்காது. அதிகமா டிகே அப்படின்றது நடக்கிறதுனால நம்ம நெக்ஸ்ட் வீக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்றோம் ரெகுலரா வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படின்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து இருங்க. ஏன் அப்படின்னா இப்போ 3:15க்குலாம் வந்து என்ன செஞ்சிடுறாங்க நம்மளோட இண்டெக்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அடுத்து நம்மளுக்கு ஆப்ஷனும் ஃபியூச்சரும் மட்டும் தான் ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து பண்ணுங்க. லாஸ்ட் நீங்க சென்செக்ஸ் எக்ஸ்பைரிலேயே வந்து பார்த்துருப்பீங்க. நம்மளுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, நம்மளுக்கு லாஸ்ட் வரைக்கும் டிகே அப்படின்றது பண்ணல. கடைசி அந்த 15 நிமிஷத்துல வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா அதிகமா டிகே அப்படின்றது வந்து பண்றாங்க. சரிங்களா? கொஞ்சம் வால்டிலிட்டியும் இருக்கு அதுல. ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து என்ன செய்யுங்க மார்க்கெட்டை வந்து பாருங்க. ஓகே. ஸோ இதுல வந்து பார்க்கும் பொழுது நம்மள ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து எடுக்கணும். ஏடிஎம் ஸ்ட்ரைக் யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது 24,650 அப்படின்றது நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ அதுல தான் நம்மளுக்கு காலுக்கும் புட்டுக்கும் உள்ள டிஃபரண்ட் அப்படின்றது கம்மியா இருக்கு. ஓகே. ஸோ அப்ப அந்த 24,650 பேஸ் பண்ணி நம்ம லெவல்ஸ் எடுக்கும் பொழுது இது நான் ஃபியூச்சர் வச்சிருக்கேங்க. இதுல நீங்க ஃபியூச்சர்ல தான் போட்டு பார்க்கணும்னு கிடையாது. இண்டெக்ஸ்ல நீங்க போட்டு பார்க்கலாம். இந்த டைமிங்க்காக நான் ஃபியூச்சர் வச்சிருக்கேன். சரிங்களா? ஏன்னா இண்டெக்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 3:15 முடிஞ்சிரும். ஸோ அதனால நம்மளுக்கு க்ளோசிங் பிரைஸ் அப்படின்றது சரியா அப்டேட் ஆகாது. ஸோ அதனால நான் அந்த லெவல்ஸை காட்டுறதுக்காக உங்களுக்கு ஃபியூச்சரை வச்சு காட்டுறேன். சரிங்களா? ஆனா நீங்க வந்து லெவல்ஸ் மார்க் பண்றது இதுல தான் மார்க் பண்ணணும். எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்ல தான் மார்க் பண்ணணும். ஓகே. ஸோ இதுல நம்மளுக்கு 24,635 அப்படின்ற லெவலா நம்மளுக்கு சிந்தடிக் ஃபியூச்சர் லெவல் வந்து கிடைச்சிருக்காங்க. R1 24,804, R2 24,859 அப்படின்ற லெவலும், S1 24,480 அப்படின்ற லெவலும், S2 24,425 அப்படின்ற லெவலும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல எப்பவுமே நம்ம சொல்றதாங்க R1க்கு மேலேயோ இல்லைனா S1க்கு கீழே மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம லெவல்ஸ் அப்படின்றத வந்து மாத்துவோம். அது நம்மளோட டெலிகிராம் குரூப்ல அப்டேட் அப்படின்றது பண்ணிடுவோம். ஓகேங்களா? இனி நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ரெகுலரா அப்டேட் அப்படின்றது வந்து இருக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் பிரீமியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மிட் ரேஞ்சா வந்து நம்மளுக்கு 162 அப்படின்றது வந்து இருக்கு. R1 217, R2 271 அப்படின்ற லெவலும், R3 325 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்காங்க. S1 117 அப்படின்ற லெவலும், S2 87 அப்படின்ற லெவலும், S3 58 அப்படின்ற லெவலும் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து கேப் அப் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஆனாலும் சரி, நம்மளுக்கு இதே லெவல்ஸ் தான் வந்து இருக்க போகுது. பிரீமியத்தை பொறுத்த வரைக்கும் லெவல்ஸ் அப்படின்றது மாறாது. சரிங்களா? இண்டெக்ஸ்ல மட்டும் தான் லெவல்ஸ் மாறும். பிரீமியத்தை பொறுத்த வரைக்கும் அதே லெவல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸ்ட்ரைக் பிரைஸ் மட்டும் தான் நம்மளுக்கு என்ன செய்யும் மாறும். ஓகேங்களா? ஏடிஎம் ஸ்ட்ரைக் மட்டும் தான் நம்மளுக்கு மாறுவாங்களே தவிர இந்த லெவல்ஸ் அதே லெவல்ஸ் தான். ஓகே. நம்ம வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.